வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய எம்பிக்கள் மக்களவையில் பதவியேற்பு. கனிமொழி, டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், ஆர். ராசா ஆகியோர் எம்பிக்களாக தமிழில் உறுதிமொழி ஏற்பு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி. கலாநிதி வீராசாமி, தமிழச்சி தங்கபாண்டியன், அண்ணாதுரை, செல்வம் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் மக்களவையில் பதவியேற்பு. மலையரசன், கணபதி, ஈஸ்வரசாமி, ராணிமணி உள்ளிட்ட புதிய எம்பிக்கள் கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க என கூறி உறுதிமொழியேற்றனர். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுமதி என்ற தமிழச்சி தங்கபாண்டியன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு. கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, விஜய் வசந்த், விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் பதவியேற்பு. சசிகாந்த் செந்தில், சுதா ராஃபர் புரூஸ் தமிழில் பதவியேற்ற நிலையில் கோபிநாத் தெலுங்கு மொழியில் பதவியேற்றார். ஜெய் டெமோக்ரசி என கூறி பதவியேற்றார் விசிக எம்பி திருமாவளவன் ரவிக்குமார். வெல்க சமூக நீதி. ஏற்க உள்ள கடமையை அகத்தூய்மையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். மார்க்சியம் வாழ்க என கூறி பதவியேற்ற இடதுசாரி கட்சி எம்பிக்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. தமிழ் வாழ்க, மார்க்சியம் வெல்க, விவசாயிகள் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. தமிழ் வாழ்க, மார்க்சியம் வெல்க. நன்றி, வணக்கம். கையில் கட்சிக் கொடியை கட்டிக்கொண்டு பதவியேற்றார் மதிமுக எம்பி துரை வைகோ. தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியின் நவாஸ்கனி எம்பியாக பதவியேற்றார். மக்களவையில் பதவியேற்றுக் கொண்ட பின் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்ட தமிழக எம்பிக்கள். மக்களவை வளாகத்தில் அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் கடிதம். ஆண்டு ஜனவரிக்குள் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 6,688 பணியிடங்களும் நிரப்பப்படும். திமுக
ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 5,85,500 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 65,843 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருப்பதாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. 65,483 இளைஞர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு துறைகளில் மட்டுமில்லாது பெருந்தொழில் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் மூலமாகவும் ஆணவ கொலை வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை வாங்கி கொடுக்கப்படுகிறது. நெல்லையில் மார்க்சிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். இதுபோன்ற பிற்போக்குத்தனமான சமூக குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக இதுபோன்ற இனங்களில் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை வாங்கி தரப்படுகிறது. பெண் கல்வி, சம உரிமை, சாதி மறுப்பு திருமணம் ஆகியவற்றை ஆரம்ப காலம் தொட்டு ஆதரித்து வருகிறது திமுக. பிற்போக்குத்தனமான சமூக பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விளக்கம். சம உரிமை, சாதி மறுப்பு திருமணம் ஆகியவற்றை தனது ஆரம்ப காலம் தொட்டே ஆதரித்து வரக்கூடிய இயக்கமாகும். இதனை இந்த அவையில் அனைவரும் அறிவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட துறைகளில் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். 2026ஆம் ஆண்டுக்குள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. சேர்த்து பார்க்கையில் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் கடும் அமளி. சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட முயன்றதால் அவை காவலர்களால் வெளியேற்றம். அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒருநாள் சட்டமன்றத்தில் இருந்து சஸ்பெண்ட். அவைக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாக கூறி சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள். பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வினாக்கள் அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டு சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதிக்கு ஜாமீன். வழக்கை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பல்லவன் நிலத்திலிருந்து கோட்டை நோக்கி போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பேரணி. தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். துபாயிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 8 கோடி மதிப்புடைய 12 கிலோ தங்கம் பறிமுதல். 2 பெண் உட்பட 10 பேரை கைது செய்து சுங்கத்துறையினர் விசாரணை. தமிழகத்தில் கள் விற்பனை செய்ய அனுமதிக்க உத்தரவிட கோரி வழக்கு. தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலர் தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மக்களவையில் 2வது நாளாக புதிய எம்பிக்கள் பதவியேற்பு. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தி பதவியேற்ற இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள். प्रतिज्ञान करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारतीय संविधान प्रति
अन्यांना श्रद्धा व निष्ठा बाळगीन. साक्षी ठेवून शपथ घेते की मी विधीद्वारा गोवाल कागड़ा पाडवी जो लोकसभा का सदस्य निर्वाचित அரசியல் சாசன புத்தகத்துடன் ரேபரேலி தொகுதி எம்பியாக பதவியேற்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. வாழ்க இந்தியா வாழ்க அரசியலமைப்பு சாசனம் என ஹிந்தியில் கூறி பதவியேற்றார். That I will uphold the sovereignty and integrity of India and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. ஹைதராபாத் எம்பியாக அசாதுதீன் ஓவைசி பதவியேற்ற போது ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கமிட்டதால் சர்ச்சை. மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, சோபா உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு. फराइज और वफादारी से अंजाम दूंगा. जय भीम, जय मीम, जय तेलंगाना, जय फलस्तीन, तकबीर, अल्लाहु अकबर. நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட போவது யார்? நாளை காலை 11 மணிக்கு தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல். மக்களவை செயலரிடம் மனு தாக்கல் செய்தார். மக்களவை சபாநாயகர் தேர்தலில் புதிய திருப்பம். இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குന്നിல் சுரேஷ் எம்பி தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல். மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தல். மக்களவை துணை சபாநாயகர் பதவி தொடர்பான எதிர்க்கட்சிகளின் நிபந்தனை ஏற்கப்படவில்லை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் டெல்லியில் பேட்டி. எதிர்க்கட்சிகளை அவமதிப்பு செய்கிறார் பிரதமர் மோடி. டெல்லியில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. और फिर हमारे नेता को इंसल्ट करा जा रहा है तो नियत साफ नहीं है. अभी तक राजनाथ सिंह जी ने खारगे जी का कॉल रिटर्न नहीं किया है. तो मोदी जी कह रहे हैं அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மீதான இடைக்கால தடை தொடரும் என டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு மீது எதிர் தீர்ப்பு. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 5 டிஎம்சி காவிரி நீரை உடனடியாக திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. வங்கதேச அணியை கடைசி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி த்ரில் வெற்றி.